வணக்கம் அன்பு மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ்ல இருந்து ஜியோமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதில் டேஞ்சன்ஸ் வரைகிறது எப்படி அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கிற சம் நம்பர் 12 இருந்து 17 வரலும் இருக்கிற சம்ஸ் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த வீடியோ சில வேர்ட்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கன்ஃபியூஷன் ஆகுன்றதால தமிழ் மீடியம் தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க அங்கே போய் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ணிங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் இருக்கிற சம்ஸையும் எக்ஸாம்பிள் சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஜியோமெட்ரியை பொறுத்தவரைக்கும் 8 மார்க்ஸ்ன்றதால அக்யூரசி ரொம்ப முக்கியம். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சம்ஸ் எப்படி போடலாம்னு பார்ப்போம். Question number 12. Draw a tangent at any point R on the circle of radius 3.4 cm and center at P. இங்க ஜியோமெட்ரி பொறுத்தவரைக்கும் ரஃப் டயக்ராம் தான் ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் தான் மெயின் டயக்ராம் போடணும். ஸோ ரஃப் டயக்ராம் போடுவோம். ரஃப் டயக்ராம்ல ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம், அதோட சென்டர் P அப்படின்னும் சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பாயிண்ட் Rன்னு எடுத்துக்கிறோம், ஜாயின் பண்ணி அதோட வேல்யூ 3.4 சென்டிமீட்டர் போட்டு வரோம். இப்போ அந்த ஆர்ல தான் டேஞ்சன்ட் T' வரையணும். இதுதான் ரஃப் டயக்ராம். இப்போ மெயின் டயக்ராமை பொறுத்தவரைக்கும் 3.4 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் போடணும். ஸோ ஸ்கேலையும் காம்பஸையும் கையில் எடுத்துங்க. கரெக்டாக 3.4 சென்டிமீட்டர் காம்பஸில் மெஷர் பண்ணி எடுங்க. இந்த 3.4 சென்டிமீட்டரை வச்சு ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிங்க. சர்க்கிள் போட்டுட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணீங்க. அதுக்கு நேம் P அப்படின்னு தரலாம். ஒரு லைன் போட்டுக்கலாம். Pல இருந்து இந்த பாயிண்ட் R மார்க் பண்ணிக்கலாம். ரேடியஸோட வேல்யூ 3.4 சென்டிமீட்டர். இப்போ இந்த Rல ஒரு செமி சர்க்கிள் அப்படின்ற அளவு ஒரு ஆர்க் ஒன்று வரைஞ்சிங்க. இந்த அளவை மாத்தாம, இந்த செமி சர்க்கிள் போடுற அளவை மாத்தாம, இதுக்கு மேல செய்யற எல்லா வேலையும் அளவு மாத்தாம தான் செய்யணும். ஓகேவா? ஸோ இந்த அளவு மாத்தாம இந்த செமி சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ற பிளேஸ்ல வச்சு அதே செமி சர்க்கிள்ல ஒரு ஆர்க் ஒன்று வரைஞ்சிங்க. இப்போ கட் பண்ற பாயிண்ட்ல இருந்து திருப்பி அதே செமி சர்க்கிள் ஒன் மோர் ஆர்க். இந்த ரெண்டு ஆர்க்ல இருந்தும் இப்போ நம்ம செமி சர்க்கிளுக்கு மேல ஆர்க் வரைய போறோம். ஸ்கிரீனை பார்த்தீங்க, அதே மாதிரி வரைஞ்சிங்க. இப்போ இந்த மேல ரெண்டு ஆர்க் கட்டாச்சு இல்லையா, அதையும் ஆரையும் சேர்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான டேஞ்சன்ட் T'. Question number 13. Draw a circle of radius 4.5 cm. Take a point on the circle. Draw the tangent at the point using the alternate segment theorem. இந்த சம் alternate segment theorem யூஸ் பண்ணி போடணும். இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் மாடல்ல போட்டோம்னா மார்க் தர மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ரஃப் டயக்ராம் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னா நமக்கு அதில் ஒரு ட்ரையாங்கிள் தேவைப்படும். ஸோ ட்ரையாங்கிளும் போட்டுக்கிறோம். ட்ரையாங்கிள் நேம் ABCன்னு கொடுத்துக்கலாம். இப்போ AC அப்படின்ற அந்த கார்டு வச்சு தான் நான் டேஞ்சன்ட் போட போகிறேன். ஸோ ஏவில் தான் டேஞ்சன்ட் வரப்போகுது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் டயக்ராம். மெயின் டயக்ராமுக்கு நமக்கு 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் தேவை. ஸோ காம்பஸ் எடுத்து 4.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி அதுக்கு O அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம். இந்த ஓவில் இருந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். அந்த பாயிண்ட் தான் நான் ஏன்னு எடுத்துக்க போறேன். ஓகே, இப்போ AC அப்படின்ற ஒரு கார்டு போடுவோம். அந்த கார்டு தான் நமக்கு சர்க்கிளை ரெண்டு செக்மெண்டா பிரிக்க போகுது. ஓகேவா? இப்போ ஏசின்ற கார்டுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் போடுறதுக்கு நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. நம்மளுடைய ஓன் விஷ் படி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து இந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நேம் கொடுத்துப்போம் BC. இப்போ Bல ஒரு ஆங்கிள் ஒன்று போட்டுக்கலாம். இதே அளவு அப்படியே மாத்தாம ஏவில் வச்சு ஒரு ஆர்க் போட்டுங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற செக்மெண்ட்ல
இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பியில் ஒரு ஆங்கிள் போட்டோம் இல்லையா, அதை நம்ம காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணிங்க கரெக்டாக. அதே மெஷர்மெண்ட்டோட நம்ம இங்கே ஏவில் வரைஞ்ச ஆர்க்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ 1க்கு 2 தடவை பார்த்துங்க, ப்ராக்டிஸ் ஆகிறவங்களும் திரும்ப திரும்ப பார்த்துங்க. இப்போ இந்த 2 ஆர்க் கட் ஆயிருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டையும் ஏவையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணுங்க. அந்த லைன் தான் நமக்கு தேவையான டேஞ்சன்ட். Tangent name TT dash கொடுத்துக்கலாம். So TT dash is the required tangent. Question number 14. Draw the two tangents from a point which is 10 cm away from the center of the circle of radius 5 cm. Also measure the lengths of the tangents. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரஃப் டயக்ராம் வந்து ஒரு சர்க்கிள், அதுக்கு அவுட்டரில் ஒரு பாயிண்ட் P, அங்கேருந்து 2 லைன் டேஞ்சன்ட்ஸ் போட்டுக்கிறோம். அதோட டிஸ்டன்ஸ் AB 10 cm போட்டு AB பாயிண்ட் கொடுத்து ரேடியஸ் 5 cm மார்க் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஒரு ரஃப் டயக்ராம் போட்டுங்க. 2 டேஞ்சன்ட் சம்மை பொறுத்தவரைக்கும் ரேடியஸும் டிஸ்டன்ஸும் இம்பார்ட்டன்ட். எந்த சம் கொடுத்தாலும் ரேடியஸ் என்ன டிஸ்டன்ஸ் என்னன்றதை நோட் பண்ணிங்க. இப்போ மெயின் டயக்ராமுக்கு நமக்கு 5 cm ஒரு சர்க்கிள் போட போகிறோம். ஸோ காம்பஸும் ஸ்கேலும் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு 5 cm மெஷர்மெண்ட் காம்பஸில் எடுத்துட்டு நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சு ஒரு சர்க்கிள் போட்டு இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஓன் பேர் கொடுத்துக்கலாம். இப்போ ஓவில் இருந்து நம்ம 10 cm ஒரு லைன் போட போகிறோம். கரெக்டாக 10 cm ஒரு லைன் போட்டாச்சு. அந்த பாயிண்ட்டை Pன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஓபிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் போட போகிறோம். பர்பெண்டிகுலர் பைசெக்டார் போடுறதுக்கு காம்பஸ் எடுத்து ஓபியில் மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கும் அதே அளவுக்கு கீழே ஒரு ஆர்க்கும் ஓவில் இருந்து வரைஞ்சிக்கிறேன். ஒன்ஸ் காம்பஸ் வந்து நம்ம ஆர்க் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 4 ஆர்க் போடுறவர்களும் அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றக்கூடாது. அப்படியே காம்பஸை Pயில் வச்சு திரும்பவும் மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க், ஓபி லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஆர்க் வரைகிறோம். இப்போ இந்த 2 ஆர்க்கும் இன்டர்செக்ட் பண்ணிக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைன் தான் நமக்கு ஓபிக்கான பர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஓகேவா? இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் பண்ற அந்த பாயிண்ட்டை சென்டரா வச்சு அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 சர்க்கிள் கட் பண்ணிக்கிற அந்த பாயிண்ட்டை தான் ஏபின்னு மார்க் பண்ணுவோம். ஸோ ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணுறோம். ஸ்க்ரீனில் பார்த்துங்க. அதே மாதிரி பியையும் பியையும் ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ஏவையும் ஓவையும் ஏவையும் பியையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏபி நான் முன்னாடி போட மறந்துட்டேன், அதனால இப்போ போடுறேன். நீங்கள் முன்னாடியே போட்டுருங்க. இப்போ எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எழுதிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் 10 cm எடுத்தோம், ரேடியஸ் 5 cm எடுத்தோம். இந்த ஏபி தான் நம்ம கண்டுபிடிச்ச டேஞ்சன்ட், நம்ம போட்ட டேஞ்சன்ட்டு. அதோட மெஷர்மெண்ட் என்னன்றதையும் அளந்து பார்த்துருங்க. ஸோ கரெக்டாக 8.7 cm இருக்குது. ஸோ 8.7 cm அங்கே எழுதியாச்சு. ஸோ இதுதான் நமக்கு லென்த் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ். லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் 8.7 cm அப்படின்றது நோட் பண்ணிங்க. இங்கே லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு, ரஃப் டயக்ராம் 1 மார்க்கு, டோட்டலாக இந்த சம்முக்கு 8 மார்க்ஸ். இந்த 8 மார்க்ஸ் ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் போட்டாகணும். கொஸ்டின் நம்பர் 15. Take a point which is 11 cm away from the center of the circle of radius 4 cm and draw the two tangents to the circle from the point. So இங்க radius 4 cm, distance 11 cm. இதுதான் நமக்கு வேண்டியது. ஸோ ரஃப் டயக்ராம் போடலாம். சர்க்கிள் சென்டர் O, அதுலேருந்து P பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். PA PB போட்டுட்டு அதோட மெஷர்மெண்ட்ஸ் என்னன்றதை நோட் பண்ணிக்கிறோம். ஸோ ரஃப் டயக்ராம் நீட்டாக இருக்கணும், அதில் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நோட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம மெயின் டயக்ராம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட்டு 4 cm ஒரு சர்க்கிள் போட போகிறோம். ஸோ காம்பஸும் கவர் ஆகாமல் எடுத்துங்க. 4 cm அளவு எடுத்துங்க. 4 cm ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிங்க.
சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேம் ஓன்னு கொடுத்துக்கணும். இப்போ ஓவில் இருந்து நம்ம கொடுத்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஸோ 11 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டு அந்த பாயிண்ட்டை 11 வரலும் கரெக்டாக போடுங்க. அந்த பாயிண்ட்டை பின்னு மார்க் பண்ணிக்கலாம். இது 11 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அடுத்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் போட போகிறோம். பர்பெண்டிகுலர் பைசெக்டார் போடணும்னா காம்பஸ் எடுத்துங்க. எடுத்துட்டு ஓபியில் ஒரு மோர் தென் ஹாஃப் எடுத்துங்க. எடுத்துட்டு மேலே ஒரு ஆர்க், அதே அளவுக்கு கீழே ஒரு ஆர்க், 4 ஆர்க் போடுறவர்களும் காம்பஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 ஆர்க் போட்டதும் நீடல் பாயிண்ட் எடுத்து பீல வச்சுங்க. இப்போ திரும்ப மேலே ஒரு ஆர்க், அதே அளவுக்கு கீழே ஒரு ஆர்க். இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ற அந்த பாயிண்ட்ஸை ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணீங்க. இதுதான் நமக்கான பர்பெண்டிகுலர் பைசெக்டார். பர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் ஓபியும் கட் பண்ற அந்த பாயிண்ட் எம்னு நேம் கொடுத்துக்கலாம். எம் சென்டராகவும் ஓஎம் ரேடியஸாகவும் வச்சு சர்க்கிள் போட போறோம். ஆப்போசிட் எடுத்து எம்ல வச்சு ஓஎம் மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 சர்க்கிள் கட் பண்ற பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இன்டர்செக்டிங் பாயிண்ட், அதுதான் ஏபி. இந்த ஏவையும் பியையும் இப்போ ஜாயின் பண்ணுங்க ஸ்கேல் வச்சு. பியையும் பியையும் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ சென்டரோட இந்த ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ரேடியஸ் எவ்வளோ அப்படின்றத நோட் பண்ணிடுவோம், 4 சென்டிமீட்டர். இப்போ ஏபி தான் நமக்கான டேஞ்சன்ட். அதை ஸ்கேல் வச்சு எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிங்க. 10.3 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். Question number 16. Draw the 2 tangents from the point which is 5 cm away from the center of the circle of diameter 6 cm. Also measure the length of the tangent. இங்க டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேடியஸ் என்ன டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். இங்க டயமீட்டர் கொடுத்ததால இந்த டயமீட்டர்ல பாதி தான் ரேடியஸ் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ ரஃப் டயக்ராம் வழக்கம் போல போட்டாச்சு. இங்க டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர், ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். டயமீட்டர்ல ஹாஃப் தான் ரேடியஸ், அதனால 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். டயமீட்டர் அப்படியே எடுத்து போட்டோம்னா நமக்கு டோட்டல் சம் தப்பாயிடும், 8 மார்க்கும் நமக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெயின் டயக்ராம் போடுவோம். இப்போ 3 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் போடுறோம். காம்பஸ் எடுத்து 3 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சர்க்கிள் போட்டு சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிறோம். சென்டர்ல இருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டு அந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஓபிக்கு இப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டார் போட போகிறோம். ஸோ மோர் தென் ஹாஃப் காம்பஸில் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு, அதே அளவுக்கு கீழே ஒரு ஆர்க்கு, 4 ஆர்க்குமே காம்பஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் அதே மெஷர்மெண்ட்டை போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ திரும்ப பியில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு போடுறோம். இப்போ அந்த மேலே கீழே இன்டர்செக்ட் பண்ற அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுதான் நமக்கான பர்பெண்டிகுலர் பைசெக்டார். இந்த பாயிண்ட் எம்னு மார்க் பண்ணிட்டு எம்மையும் ஓவையும் காம்பஸ்ல அளவு எடுத்து ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எம் சென்டரா வச்சு ஓஎம் ரேடியஸா வச்சு ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சர்க்கிளும் இன்டர்செக்ட் பண்ற அந்த பாயிண்ட்டை ஏபி நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஏபியும் பிபியும் சேர்க்கணும். ஏபியும் பிபியும் தான் நமக்கான டேஞ்சன்ட். தெளிவா ஜாயின் பண்ணுங்க. 1 மில்லிமீட்டர் கூட நமக்கு அட்ஜஸ்ட் ஆகக்கூடாது, துல்லியமா இருக்கணும். அக்யூரசி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஓஏ ரேடியஸையும் ஓபி ரேடியஸையும் ஜாயின் பண்ணிக்கிறோம்.
ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னன்றதை மெஷர் பண்ணுங்க. அதுதான் நமக்கு தேவையான டேஞ்சன்ட், அதுக்கான லென்த். ஸோ 4 சென்டிமீட்டர். ஸோ லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் 4 சென்டிமீட்டர். Draw a tangent to the circle from the point P having radius 3.6 cm and center at 4. Point P is at a distance 7.2 cm from the center. So இங்க radius 3.6 cm, distance 7.2 cm கொடுத்திருக்காங்க. So rough diagram வழக்கம் போல ஒரு சர்க்கிள், அதுல இருந்து அவுட்டர்ல ஒரு பாயிண்ட் போட்டு டேஞ்சன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டிஸ்டன்ஸையும் ரேடியஸையும் அதுல மார்க் பண்ணிடுறோம். ஸோ இது ரஃப் டயக்ராம். இப்போ மெயின் டயக்ராம் நம்ம எந்த சர்க்கிள் போடணும், 3.6 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் போடணும். ஸோ எடுத்து ஸ்கேலையும் காம்பஸையும் எடுத்து 3.6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணீங்க. இந்த ஓவில் இருந்து 7.2 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போடுங்க. 7.2 சென்டிமீட்டர் லைன் போட்டு அதுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் போட்டுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 ஆர்க் போடுறவர்களும் காம்பஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் மாறவே கூடாது. ஓவில் வச்சு திரும்ப 2 ஆர்க் போட்டுக்கிறேன். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸை இப்போ ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த லைன் தான் நமக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார். இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் ஓபியும் கட் பண்ற பாயிண்ட் தான் இப்போ நம்ம புதுசா போட போற சர்க்கிளுக்கு சென்டர். ஸோ அது சென்டர் பாயிண்டை வச்சு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ 2 சர்க்கிளும் கட் பண்ணதுலேயே அந்த பாயிண்ட்ஸ் தான் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஏபியும் பியும் ஜாயின் பண்றோம். பியும் பியும் ஜாயின் பண்ணியாச்சு, ஏவியும் பியும் ஜாயின் பண்றோம். இந்த ஏவும் பியும் ஓவோட இப்ப சேர்த்துடலாம். இந்த ஏபியோட அளவு, ஏபியோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு அளந்து எழுதணும்னா 6.2 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இந்த சம்முக்கு லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் 6.2 சென்டிமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சாப்டரோட அடுத்த பார்ட்ஸ் பார்க்கணும்னா JSG's Maths சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. Thank you.